நம்ம உண்மைன்னு நினைக்கிற பொய்யான விஷயங்கள். நம்ம சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல பார்க்குற முக்காவாசி ஹீரோஸோட மசில்ஸ் எல்லாமே ஃபேக்கான ஒன்று தான். சூப்பர் ஹீரோன்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்க்கு வர முதல் கேரக்டர் சூப்பர்மேன் தான். ஆனால் அப்படிப்பட்ட கேரக்டரில் நடித்த ஹென்ரி கேவில் ஃபேக் மசில் சூட்டை தான் போட்டிருப்பாரு. 1950லலாம் சூட்டை வெறும் உள்ளன் க்ளோத்தை மட்டும்தான் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. பட் 2000க்கு அப்புறம் முக்காவாசி சூப்பர் ஹீரோஸ் ஃபேக் மசில் சூட்டை போட்டு தான் சூட்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சூப்பர் ஹீரோஸ் மட்டும் எந்த ஒரு மசில் சூட்டுமே போடலை. ஒன்று நம்ம டெட்பூல், இன்னொன்று பிளாக் ஆடம் ராக். இவங்க 2 பேருக்குமே மசில்ஸ் நல்ல டெஃபினேஷனாக இருந்துச்சு. அதுலேயும் ராக்குக்கு சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக கோல்டை விட டைமண்ட் விலை அதிகமாக இருக்க காரணம் அது ரொம்ப ரேரான ஒரு பொருள்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ரியாலிட்டியில் டைமண்ட் அவ்வளோ ஒன்றும் ரேரான ஒரு விஷயமே கிடையாது. ஆப்பிரிக்கா, ரஷ்யா மாதிரியான நாடுகள்லாம் டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிரேட் டைமண்ட்ஸ் இன்னும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, டைமண்டை விட கோல்டை பூமியில கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு இவ்வளவு விலைன்னு கேட்டீங்கன்னா, இதை டிபிஎஸ்ன்ற ஒரு கம்பெனி ரேர்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், கூலி படம் மாதிரி தான். நம்ம சர்க்கரை நிறைய சாப்பிட்றதுனால தான் நமக்கு சர்க்கரை நோய் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சர்க்கரைக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஆல்மோஸ்ட் எந்த சம்மந்தமும் கிடையாது. நமக்கு சுகர் வரதுக்கான முக்கியமான காரணம் நம்ம பாடி ரத்தத்தில் இருக்க சுகரை செல்ஸ்குள்ளே செலுத்துறதுக்காக இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் நம்ம பேன்க்ரியாஸில் சுரக்கும். ஆனால் அதில் ஏற்படுற ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால பேன்க்ரியாஸ்னால ஒழுங்காக இன்சுலினை சுரக்க முடியாமல் போயிடும். இன்சுலின் இல்லாததுனால நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்ஸ்குள்ளே போகாமல் ரத்தத்திலேயே இருந்துரும். அதனால தான் நமக்கு ஹை பிளட் சுகர் வருது. இது ஏற்பட முக்கியமான காரணம் சரியான டயட், எக்ஸசைஸ், ஜெனட்டிக்ஸ் இல்லை வரும். அப்புறம் ஏன்டா நம்மள சக்கரை சாப்பிட வேணாம்னு சொல்றாங்கன்னா, நம்ம சக்கரை சாப்பிட்டா கேலரிஸ் அதிகமாகும். கேலரிஸ் அதிகமானா நம்ம பாடி இன்னும் வெயிட் போடும், இன்சுலினை இன்னும் அதிகமாக தவிர்க்கும். அதனால தான் நம்மள சக்கரை சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க.